Welcome to VS Vlog. Welcome to VS Vlog. Hey, அதெல்லாம் விட்றா அந்த கடையில் வாங்க. நீ பேசாதடா, கம்முறா. சரியான பொறுக்கு பயிலா இருக்கும். இந்த வீடியோவை இந்த பிரவீனோடைய அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், சரியான பொறுக்கு பயிலா இருக்கான். நாங்க என்ன பிளான்னா இன்னைக்கு வடபழனி முருகன் கோயில் போறதான் பிளான். இன்னைக்கு அங்கதான் விளாக் பண்ணலான்னு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா இந்த பொறுக்கு போயிருக்கான்ல, ஒரு பொண்ணை பார்த்துட்டு பின்னாடியே இப்படியே வந்தான். மெட்ரோல இறங்குனதுக்கு அப்புறம் சத்தியம் பண்றா. நான் பாக்கலப்பா சரி உடனே பார்த்தேன், அப்படியாதான் பார்த்தேன். நீ தான் பின்னாடியே போனேன். கேளுங்க, இவன் பார்த்துட்டு பின்னாடியே போறான். இப்படி எங்கடா அப்புறம் கேட்டது இல்லம்மா தாய், நீ போரம் நல்லா இருக்கும்டா, நீ சண்டே தான் நிறைய பேர் வாங்கன்னா சொன்னான். சரி போலாம், வேணாம்டா நல்லது சொன்னாங்க, நிறைய இருக்கும்டா, அதாச்சும் காட்டலாம். ஃபர்ஸ்ட் இயர் நான் உமா கன்வே பண்ணிக்கிறேன். இப்ப சொன்னா இது மாதிரி சொன்னான், இல்லடா நீ வாடா போறது நல்லா இருக்கும், நல்லா இருந்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு பின்னா தானே போறேன் நீ அப்படின்னு கேட்டேன். இல்ல மச்ச அந்த பொண்ணு பின்னா போடா. சரிடா வா போறேன் போலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்ன ஆச்சு, முருகரை தண்டிச்சிட்டாரு. போன்ல இந்த மைக் மாட்டுறதுக்கு ஒரு கிளிப் போடுவோம்ல, இந்த அடாப்டர் மாதிரி போடுவோம்ல, அந்த இதுல ஐபோன்ல போறதுக்கு இங்க பின் இருக்கும். அந்த பின்னு உடஞ்சி போச்சு. முருகரை தண்டிச்சிட்டாரு இன்னைக்கு. சரி முருகர் வெளியே போயிட்டு வந்துருவோம், முருகர் தண்டிச்சிட்டாரு, முருகர் கூப்பிடுறாச்சு, முருகர் வெளியே போயிடலாம் பார்த்தா கோயில் நேரத்துக்கு மூடி இருக்கு. இப்போ நாங்க போனா 6 மணி 5 மணி ஆகும் சொல்றாங்க திறக்க. 5 மணிக்கு நாங்க போயிட்டு எப்ப வீட்டுக்கு போறது எங்களும் புரியல. அதனால நம்ம இன்னைக்கு போறோம். அங்க போய் நம்ம இவன் ஆசைப்பட்ட மாதிரி போற மாதிரி தம்பி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லை, நீ ஆசைப்பட்ட மாதிரி. சரி வாங்க உள்ள போலாம். ஓகே, இப்ப என்ன சொன்னேன், நீதான் போரம் ஆரம்பிச்சல, இதுதான் போரம் பாத்துக்கோ, இதுதான் போரம். அந்த பொம்பளை பிள்ளை பார்த்து வந்தல, அதான் அது போய் அடம் பிடிக்கிறதுதான். கோயில் மூடி இருக்கு பாப்ப, கோயில் போலாமா? சரி பார், இதான் போரம் ஸ்டார்டிங். சரியா, போரம் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. ஃபுல்லா பொம்பளை பிள்ளையா இருப்பாங்க, ஃபுல்லா லவர்ஸா இருப்பாங்க, பார்த்து வச்சுக்கலாம் சொல்லு. அதான் சொல்ல வர. சரி வேற எப்படி நீனே சொல்லு. நந்திட்டே பேசுவா, எது நின்றுட்டு எனக்கு இல்ல. எனக்கு இங்க தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, பியூட்டி பார்லர் அக்கா தான். வா நான் ஒரு காட்டுறேன், வா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எங்க அக்கா தான், வா. இதான் பாத்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன். இப்ப என்ன பண்றீங்க சுத்தமா தெரியல. இங்க ஃபுல்லா பார்த்தா கப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இந்த நாய் என்னையும் கூட்டு வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இங்க வந்து மேல கேம் செக்ஷன்லாம் இருக்கான், டிராக்டர் இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போதே டிராக்டர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். உள்ள இங்க இந்த வாடா. ஸ்ட்ரெயிட்டாவே காட்டுறா. ஆனா உனக்கு கீழே இருந்து மேல எடுக்கிறான், மேல இருந்து கீழே எடுக்கிறான், லூஸ் மாதிரி. சரி இது பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல கடையெல்லாம் வந்தா என்ன பண்ணா, என்ன நான் என்னையே பார்த்துட்டு போறீங்க, வெக்கமா இருக்கு. லாக் பண்ண நம்மளே பார்த்துட்டு போறாங்க, கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி இந்த ஃபோரம் எல்லாம் வரலாம் ஆரம்பிச்சல, இந்த ஃபோரம்ல எங்க போறது, என்ன பண்ணலாம் நீ சொல்லு. போனா பலாசோவா அப்படின்னா? ஓ பலாசோவா, அங்க போய் என்ன பண்ண போற? போனா கையில காசு இருக்கா? சுத்தமா இல்ல. இனிமேலே எடுத்துட்டு வந்தேன் நாங்க 60 ரூபா. இவன் என்ன பண்ணா, எங்க வீட்டுல எம்ஜிஆர் நகர்ல இருக்கேன் நானு. எம்ஜிஆர் நகர்ல இருந்து என்ன பஸ் 5 பஸ் குச்சா நேரா வடபழனி டிப்போல இருந்து விட்டுருவாங்க. டிப்போல இருந்து 2 ஸ்டெப் போதும், அதுக்கு ஒரு 5 ரூபா போதும். இவன் என்னன்னா என்ன அங்க இருந்து ஷேர் ஆட்டோல கூட்டு 10 ஷேர் ஆட்டோ கூட்டு வந்து இங்க நம்ம அசோக் நகர் என்னது மெட்ரோ, அசோக் நகர் மெட்ரோ நிப்பாட்டி மெட்ரோக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து அங்க இருந்து என்ன கூட்டு வந்தான். கண்டென்ட் இருக்கா? அதுல என்ன கண்டென்ட், மெட்ரோல போதான் கண்டென்ட். எல்லாரும் தான் மெட்ரோல போவாங்க, நம்மளும் போடுவோம். எல்லாரும் என்ன சொல்ல, நான் ஏதாச்சும் சொன்னா காப்பி போட்டுருவாங்க. அவனும் சொல்லு. ஏற்கனவே 3 வீடியோ அச்சு விட்டு தானே பேசுறேன். விடு பரவாயில்ல விடு.
அந்த மியூசிக்லாம் போட்டோம். எதுவுமே சொல்லாத, காப்பி எடுத்து விடுறாங்க. கம்மி எதுவும் சொல்லாது. சரி வா, எங்க போலாம் இப்ப? ஃபன் சிட்டி போலாம். ஃபன் சிட்டி ஃபர்ஸ்ட் இங்க போலான்னு சொன்னேன், பலாசோ போலான்னு சொன்னேன். டிக்கெட் காசு இல்லைங்கல்ல. ஃபன் சிட்டி சரி போலாம். வா, ஒரு போட்டோ வச்சு எடுத்துட்டு வருவோம். நல்லா இங்கே பார்க்கவே, அங்க காட்டுறேன், இங்க பார்க்கவே ஒரு அழகா இருக்காங்க. ஃபன் சிட்டி அங்கெல்லாம் போய் போட்டோ எடுக்கலாம். பண்றோம். ஃபன் சிட்டி போலாம், ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்த்து வரலாம். வா, மேல போய் இடம் இருக்கு. வா டேய், என்னடா போற? அது கீழே போயிடணும்டா, மேல போனடா. அது போனா செத்துருவ. என்ன போறோம்? ஃபன் சிட்டில ஃபர்ஸ்ட் பலாசோ. நீ தான் சொன்ன அது சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு. இந்த வீடியோல நான் மட்டும் தான் இருக்கு பாரு. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இவன் மட்டும் தான் இருப்பான். ஓகேயா? நான் வந்து போட்டோ எடுக்க போறேன், போட்டோ ஷூட். நீங்க நினைக்கலாம் என்னடா மேல அங்க போறேன்னு சொல்லிட்டு கீழே இங்க இருந்து காட்டுறாங்கன்னு. ஆக்சுவலி நடந்ததுங்கன்னா மேல வந்து சொல்லு போனோம். நாங்க டிக்கெட் எடுத்தாதான் உள்ளே விடுவேன்ட்டாங்க. அது சினிமா தியேட்டர்ல அங்க வந்து டிக்கெட் எடுத்தாதான் உள்ளே விடுவாங்களாம். ரொம்ப பெரிய இடமா, டிக்கெட் உள்ள விடுவாங்களாம். நான் சொன்ன இடத்துக்கு போறோம். வாங்க வாங்க ஃபன் சிட்டியே போவோம். ஆனா நம்ம வந்த உடனே நம்மளுக்கு எதுமா தர மாதிரி ஒரு மசாஜ் சென்டரே இருக்குங்க. வாங்க. ஃபோரம்ல ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு விதமான இதா இருக்கும், ஒவ்வொரு அதிசயமா இருக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு இடத்துலயும் சாப்பாடு இருக்கு. ஒரு ஃப்ளோர் சாப்பாடு, ஒரு ஃப்ளோர்ல நகை, ஒரு ஃப்ளோர் வந்து கிட்ஸ். இது நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அது மாதிரி நிறைய இருக்குது. பாருங்க, அது மாதிரி நிறைய இருக்கு. அவன் மட்டும் திருட்டு போய் போன் இருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இது பாருங்க, அந்த ரைட்டிங் செல்வ கடை இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு கேண்டி, ஒரு சின்ன லாலிபாப் தான். அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி வாங்கினேன். 110 ரூபா. வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இதை பாரு, அந்த கடை அதை வாங்குவோம். இந்த ஐபோன் பிரிண்ட் போற மாதிரி இருக்கா இல்லையா? அது வந்துச்சுண்ணா, ஐபோன்ல மாட்டது. அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்றது தெரியல. சரி வாங்க. ஃபோரமல என்ன கடை வச்சுக்கிறாங்க? அப்ப பொருள் வாங்க தான் கடை வச்சுக்கிறாங்க. ஃபோரமல பொருள் வாங்க கேட்டா, ஏய் வானமே இருட்டு போயிடுச்சுடா, மணி எத்தனை மணி ஆச்சுன்னு தெரியலடா. இது போற கீழே மாம்பழ கடை. கீழே செட்டப்பே பயங்கரமா இருக்குல்ல. மாம்பழ சீசன்றனால மாம்பழம் ஓசியில விற்கிறாங்க. மாம்பழத்தை ஃபன் சிட்டியை கொஞ்சம் நெருங்கிட்டோம், கிட்ட நெருங்கிட்டோம். இது பாத்தீங்கன்னா இது பூரா சாப்பிட்ற இடம்னா. தம்பி இங்க வாங்க, எங்க ஓறீங்க? இங்க ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது 2 சிக்கன் பர்கர் 99 ரூபா தான். நான் வேறெல்லாம் ஒரு பர்கரே 70 ரூபா அது மாதிரி விற்பாங்க. இங்க ஒரு 2 பர்கர் 99 ரூபா ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உட்காந்து இடமே இருக்காது, நம்ம நின்றுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல வேலை இடிச்சிருப்பேன், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாருங்க எவ்வளவு இடம் ஜனங்க இருக்காங்க பாருங்க. இந்த பாடுறா சுகர்னு ஒரு கடை பார்த்து, நகை கடை. இதுவும் நம்ம போறது ஃபன் சிட்டி சொல்ற. அதாவது எதுவுமே சொல்ல வந்த எப்படிரா, மக்கள் ஒன்னையும் பார்க்கணும்டா. பாப்பா பாருங்க காளியோட ஆட்டத்தை. காளி யார்? காளி வா வா சுண்டலி. ஏய் செம்ம கூட்டமா இருக்குடா. இருடா மட்டும். டேய் ஆனா ஃபன் சிட்டி இன்னும் பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. சண்டே அதுமா வந்துருக்கோம். நம்ம சண்டே அதுமா ரொம்ப கூட்டமா இருக்கு. டேய் சரி 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 என்ன எதிர்ப்பு கொடுத்துருக்கோம்.
சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. என் வாழ்நாள்ல இது மாதிரி கேம் நேர்லயே பார்த்தது இல்ல, கண்ணோட பார்த்தது இல்ல. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எல்லாரும் அதர் ரேங்க் கட்டுறாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு போல கேம். இதெல்லாம் விளாண்டா பணக்காரனா இருக்கும்பா, காசு இல்ல வாங்க. ஏதோ கிளிப்புன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தா கிளிப்பு போ. ஏதோ பொண்ணை பாத்துட்டான். டேய் சும்மா இருடா, காசு காசு வேணும் வா. உண்மையிலேயே காய்ஸ் நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப கூட்டமா இருக்கு கன்சிட்டி. இதை பாடுறா விளாடு. சரி சரி ஏய் ஃபுட்பால் ஆடுறதுடா. ஏய் கண்ணாடிடா, இதே கை ஊட்டுடா உள்ள. தம்பி ஏதோ கிளிப்புன்னு சொன்னீங்களே, பஞ்சிட்டி வந்தா என்ன கிளிக்க போறீங்க? ஏய் உண்மையான போனாடா, எப்பரா விளாடணும்? இந்த சாவியை திருவா சுருன்னு நினைக்கிறேன்டா கரெக்டா. எல்லாம் காசு எல்லாம் கிடையாது, வா நம்ம நடந்தே போக வேண்டியதான். கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டே போனோம். எங்க அம்மா எல்லாம் விளையாடு இதை கூட்டதே இல்லைங்க இது வரைக்கும். நம்ம போறோம் பார்ட் 2ல பாத்துக்கலாம். போறோம் பார்ட் 2வா? ஓ இல்ல பார்ட் 2 வரை வேணுமா உனக்கு? பெருப்பா அடிப்பேன். இப்ப பாரு பாக்குறீங்க, இப்ப நீங்க குட்டி விக்கிய பாக்க போறீங்க. இதெல்லாம் பாக்குறாங்கடா, அசிங்கமா இருக்குடா. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இதெல்லாம் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. வாங்க போயிடலாம். நான் ஒரு எங்க அவன் ஏதோ பஞ்ச் பண்ண போறானா? ஏய் அங்க ஆளு தான் நிக்கிறாங்கடா, வாடா. ஏய் பாருங்க இவன் குத்த, இரு 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 குத்த போறான். என் மச்சான் குத்த போறான். திரும்பி மூஞ்சில அடிக்கும், திரும்பி மூஞ்சில அடிக்கும். பவர் சரி போ போ, அந்த பொண்ணு போயிடுச்சு போ போ, அந்த பொண்ணு போயிடுச்சு போ. இது போடுறா. வேற எங்க இங்க இங்க ஒரு ஸ்பா இருக்கு. ஸ்பா போற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. எங்க போற? கீழேயா? ஏய் ஸ்மெல்லே நல்லா கிடாங்க. சரிவா லிஃப்ட் வச்சுக்கலாம், வர மாதிரி தெரியல எனக்கு. இப்பதான் யூபிலே நிக்குது. இன்னும் 4th floor நம்ம இருக்கோம். வா யூபி தான சொல்லு. யூபினா அதாவது இப்ப என்ன சொல்ல வருது? எல்ஜி வந்துச்சு. எல்கேஜி எல்கேஜி யூகேஜி. இப்ப பால்வெடி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். எப்படி ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அருமைடா. உலகத்திலே போலாம், அப்படியே போலாம். கீழே எஸ்கலேட்டர் போயிடலாம். வந்துச்சு வந்துச்சு, வாடா வாடா. என்ன வண்டி இருக்கோ அது கேட்கறது. ஏய் அதுக்கப்புறம் அந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சான். இப்பதான் சொல்றாங்க. அதுதான் எதுவுமே யார் சொல்றாரு? இப்ப நீ சொல்லு, இப்ப நீ சொல்லு, அப்படியே போற மாதிரி அப்படியே சொல்லு. இப்படி சொல்லு சும்மா. அந்த வீடியோல சொல்லிட்டு சரி விடு. சரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி ஃபோன் வந்துட்டோம். ஏன்னா எங்க மாமா ஃபோன் பண்ணிட்டாங்க, வெளியே நிக்கிறாரா, ஏதோ புதுசா ஏதோ விளாக் பண்ண போலாம்டா. அதான் அது புதுசா விளாக் எடுக்க போலான்னு சொல்றாங்க. அந்த எல்இடி டிவி பாத்தீங்கன்னா ஜாலியா பாத்துட்டே இருக்கலாம். 3D மாதிரி இருக்கு. டேய் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர் போகுதுடா. பார்க்கிங்கா? உனக்கு எப்படி தெரியும்? நானா அண்ணன் கூட வந்தேன்னா. எப்ப? எனக்கு தெரியாம வந்தேன். பாத்தியா விட்டு விட்டு சுத்துறீங்க. என்ன மட்டும் ஏமாத்திட்டே இருக்க நீ.
வா. கூட வந்தா ஒரு நண்பன்ற ஒரு இல்ல விடு, ஃப்ரெண்டு சொல்லாத என்ன விடு. எல்லாம் ஏமாத்துறீங்க. கதிர பையனை ஏமாத்திட்டான், நீ ஏன் ஏமாத்துற? அவன் விளாக் பண்ண வாடா வாடா கெஞ்ச வேண்டியதா அவன்கிட்ட. உங்ககிட்டயும் அப்படிதான் விளாக் நாங்க சீரியஸா நாங்க போன விளாக் வந்து எப்படி இருந்துச்சு தெரியல. இந்த விளாக் எப்படி இருக்கோ தெரியல. இவங்க எடிட் பண்றதை பொறுத்துதான் இருக்கு விளாக் பண்ண எப்படி இருக்குன்றது. சரிங்களா? வா. வெளியே மாமா கூப்பிட்டாருல, போயிட்டு வருவோம் திருப்பி. ஆமா வா, இப்படியா வா. மாமா வாங்கிறியா? மாம்பழம் நயா பைசா என்ன ஹிந்திலாம் பேசுற? இந்தியாடா. சரி வா. நம்ம இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்க போறோம். பாய், டாடா. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம்